Free Fire India is set in a virtual world and is not based. ஹலோ கைஸ், நியூ பிளேயர்லேருந்து பழைய பிளேயர் வரையும் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வீடியோ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நியூ பிளேயரும் தப்பாக சொல்ல முடியாது, பெஸ்ட்டான பிளேயரும் நம்ம தப்பாக பேச முடியாது. ஏன்னா பெஸ்ட்டான பிளேயர் இவர் தான். அவரோட ஐடியெல்லாம் கொஞ்சம் பேனெல்லாம் தூக்கிட்டாங்க. அந்த ஐடியெல்லாம் போக இப்போ புதுசாக ஒரு ஐடி கிரியேட் பண்ணி அவர் அதில் இவரும் நியூ பிளேயர் தான். நியூ பிளேயரில் உங்களுக்கு எப்படின்னு தெரியல, லைவில் காட்டலாம். இருந்தாலும் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஓகே, பயங்கரமாக ப்ளே பண்ணுறாங்க ப்ரோ. பயங்கரமாக ப்ளே பண்ணதில் ஏகே ஒம்மாலன்ட்டு போட்டிருக்காரு. அதெல்லாம் தப்பான விஷயம், இருந்தாலும் நம்ம சொல்கிறோம். ஏகே ஒம்மாலன்னு போட்டிருக்காரு. அவர் தான் ஜெயிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு 8 ரவுண்டு இருக்குது. நம்ம பார்க்க போகிறோம் ப்ரோ. மக்களே, இப்போ இருக்கிறதுல இந்த லைவ்ல சூப்பரான விஷயம்லாம் ஓடிட்டுருக்கு. ரூம் கார்டு பார்க்குறவங்க மிஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இதில் பாதி கட்டாயம் என்ஜாய் ஆப்போசிட் டீமு பயங்கரமாக ஆடுறாரு. ஜாலியாக இருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு பிளேயர் வந்தார்ல, அவரை கூட விளாட்றதுக்கு இது சான்சஸ் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா அந்த பிளேயரு இரும்பா வரேன், அந்த பிளேயர் அடிக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா அவர் பிசி மாரி விளாடுவார். அதில் இந்த பிளேயர் என்ன மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. நம்மளும் இந்த மாதிரி தானே பண்ணிகிட்டு இருந்தோம். நம்மளுக்கும் ஒன் டாப் மறந்து எதுவும் பண்ணிகிட்டு இருந்தேன். அடிப்பாரா ப்ளே பண்ணுறேன். சரியான ஒன் டாப் ப்ரோ, பயங்கரமாக பண்ணுறேன். ப்ரோ இந்த நேம் வச்சு கூப்பிட்றதுக்கு எனக்கு கொஞ்சம் மாதிரியாக இருக்குது. ஸ்மைலின்னு வச்சிடறேன் உங்களுக்கு. ஸ்மைலி ப்ரோ பயங்கரமாக அடிச்சிருக்காப்பல. $592 போயிருக்காரு. இவர் அடித்த ரேம்ன்ட்டு தான் சொல்ல முடியும். டிடிஒய்டி மட்டுமே ஒன் ஷாட் வச்சிருக்காரு. டிடிஒய்டி உங்களுக்கு லைக் பண்ணுறேன் ப்ரோ. நான் மேட்ச் 2-2 அதிகமாக சூப்பராக போயிட்டுருக்க ப்ரோ. யார் வின் பண்ண போகிறாங்க
புதுசாக இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் முடிஞ்சால் உங்களால் ரெட் கலர் ஆட்டை ப்ளஸ் பண்ணிட்டு பாருங்கள். பாருங்கள் சாரி அடிச்சு 2 ஏரி இத்தனைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஏரி ஆடுறது நம்மளுக்கு எப்போவுமே பெஸ்ட்டான இது. நம்மளுக்கு சூப்பர். ஹலோ ப்ரோ, யாராவது லைனில் இருக்கீங்களா? ஹலோ காய்ஸ், இதில் பாருங்கள் தரமான ஒன் டாப் தான் ஓடிருக்கு. இருந்தாலும் எதனால் அவர் நின்னார்னு ஆப்போசிட்டில் நம்மளுக்கு தெரில. நல்லா ப்ளே பண்ணிட்டு இருந்தா போல அந்த பிளேயரு. சூப்பராக 2 பிளேயரும் சூப்பராக தரமான இதுவில் ஹெட் ஷாட்லேயும் சரி எல்லாத்துலேயும் சரி நல்லா சூப்பராக ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே அது எடுத்து கைஸ், இதில் ஒரு விஷயம் நானும் பார்த்தீங்கன்னா, அவர் எதனால் நிற்கிறாருன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நல்லா தான் ப்ளே பண்ணுறாரு. இருந்தாலும் ஆப்போசிட் அந்த இடத்துல போய்ட்டு கவர் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக நின்று அடியும் அடியும் வாங்கிக்கிறாரு. பயங்கரமாக க்ளோவ் போட்டு க்ளோவ் போட்டு கவர் எடுத்துக்கணுன்ட்டு இந்த ஒரு விஷயம் அவர் ஒன் டாப் அதிகமாக வாங்கிட்டுருக்காரு. அதுவும் பிஸ்டல்லே வாங்கிடுறாரு ஒன் டாப்பு. டபுள் ஷாட்டில் ஒரு சில டைம் தான் அடிச்சிருக்காரு போல். ஆப்போசிட்டில் DTYTன்றவர் டபுள் ஷாட்டில் 2 வாட்டி அடிச்சிருக்காரு. பிஸ்டலில் 2 வாட்டி அடிச்சிருக்காரு. ஹெட் ஷாட்டை போயிடுச்சு. ஆனால் போச்சு பாருங்க. DTYT ஒன் டாப்பில் தரமான ப்ளே பண்ணியிருக்கா ப்ரோ. DTYT பங்கமாக ஆடுறாரு. ரிவெஞ்சிலையும் சரி எல்லாத்துலேயும் சரி பயங்கரமாக ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. அஞ்சுக்கு 2 ஒரு யூக்லான 5க்கு 2 இருக்காரு. DT 5க்கு ரவுண்டு போயிட்டாரு. ஸ்மைலின்ற ஒரு 5க்கு 2 தான் போயிருக்காரு. இருந்தாலும் அவரும் முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. நம்மளும் மேலே ஏறலான்ட்டு முயற்சி பண்ணிட்டுருக்காரு. யாருக்கு இந்த டைமண்ட் யாருக்குன்னு தெரியல. எடுத்து வர போகிறேன். Agnes.
கீழே விழுந்து மேலே வந்துட்டுருக்காரு வீடியோ. ஆனால் அடிக்கலை, இருந்தாலும் வந்து பார்த்துட்டா போல இருக்கு. கீழே கிறிஸ்டின் மறுபடியும் போயிட்டுருக்காரு. ஜோன் வர ஆப்போசிட்டில் வந்துட்டு இவங்களும் மேட்ச் முடிக்கலை, ஒன்றும் போயிட்டுருக்கு. ரொம்ப நேரம் ஆனாலும் சூப்பராக தான் இருக்கும் மேட்ச்சு. ஸ்மைலி பயங்கரமாக பண்ணிருக்காப்புல, தரமான ஒன் ஷாட் கொடுத்துருக்காப்புல ஸ்மைலி. இப்போ மேட்ச் என்னன்னா 3-5 ஓடிட்டுருக்கு மேட்ச்சு. பண்ணாலும் பார்க்காதீங்க ப்ரோ, பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்மளுக்கும் கொஞ்சம் உங்கள் சப்போர்ட்டாக அது கிடைக்கும்ட்டு நான் கேட்டுக்கிறேன். நம்ம சேனல் நம்மளோட இதுவை பக் பண்ணி இப்போ இவங்களுக்கு நான் ப்ளே பண்ண, நீங்கள் இப்போ ப்ளே பண்ணுங்க ப்ரோ. என்னால் முடிஞ்சது உங்களுக்கு ஒரு ஹெல்ப் நான் பண்ணி விட்றேன். என்னால் முடிஞ்சது ஒரு 300 டைமண்ட் அமுச்சு விட முடியும்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் அவங்களுக்காண்ட. சொன்னதுனால அவங்களும் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. வெறிகுண்டபுரமாக ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. அது எடுத்து விட்றேன்னா இல்லையான்ட்டு அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் அந்த வாய்ஸ் மெசேஜ் ஓகே வாய்ஸ். மேட்ச் இப்போ என்னன்னா 6-3 போயிட்டுருக்கு காய்ஸ். 6-3 போயிட்டுருக்கு. டிடி ஒயிட்டுன்றவர் 6க்கு போயிட்டு தரமான ஒன் டாப் மேட்ச்ன்னு தான் சொல்ல முடியும். 7-3 ரவுண்டு போயிடுச்சு. டிடி ஒயிட்டு மேலுக்கு ஏறிட்டே இருக்கார். யாருக்குன்னுட்டு ஒன்றுமே புரியல. பார்ப்போம் கைஸ் எப்படி விளாட்றாங்கன்ட்டு பார்ப்போம். நான் சுலபமாக முடிஞ்சிருன்ட்டு பார்த்தேன். மேட்ச் ஓவராக போயிருக்கு கைஸ். அதிகமாக வராது. ஒரு அடிக்கு இவருக்கு ஓப்பன் அதிகமாக தரும். ஆடவே மாட்டேன். டிடி ஒயிட்டும் அவரும் பயங்கரமாக வராது. இருந்தாலும் ஓப்பன்லாம் அடி முடிஞ்சிடுச்சு. இதில் ஒன் டாப்பில் ஜெயிச்சிருக்கிறது டிடி ஒயிட் தான். பயங்கரமாக ஆடி இருக்காப்புல. அவரு தோத்துட்டாரு. அவருக்கு தான் ப்ரோ நம்ம கிஃப்டாக பண்ணி விட போகிறோம். லைவ் பார்த்து என்ஜாய். சரி பாய் காய்ஸ், இதோட இந்த லைவ் நம்ம முடிச்சுப்போம்.